இதுவரை தேசிய கீதமே பாடப்படாத இந்திய மாநிலமும் இருக்குது. அதில் ஒரு மாநிலம் தான் நாகாலாந்து. முதல் முறையாக தேசிய கீதம் எப்போ பாடப்பட்டுச்சுன்னா, நாகாலாந்தில் திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது 2021 ஜூலையில் தான் சட்டசபையில் பாடப்பட்டுச்சு. அதே போல் திரிபுராவில் பார்த்தீங்கன்னா, முதல்ல 2018 தான் தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. ஆண்டுதோறும் முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது சட்டசபையில் மேதக ஆளுநர் அவர் உரை நிகழ்த்துவது ஒரு வழக்கமான ஒன்று. அப்போ தேசிய கீதம் பாடப்படும். ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, 1991 செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தாங்க. அந்த டயத்தில் பீஷ்ம நாராயண சிங் கவர்னராக இருந்திருக்காரு. அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி வரும் நடைமுறை என்னன்னா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவோம் சட்டசபை கூட்டத்தொடரில், இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தேசிய கீதம் பாடப்படவில்லை, அரசியலமைப்புக்கு எதிரானது மற்றும் தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் சட்டசபையில் உரை நிகழ்த்தாமலே வெளிநடப்பு செய்துட்டாரு. செக்ஷன் 51A சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முக்கிய கடமையில் ஒன்று தேசிய